அது பச்சை பசேல்னு வயலுக்கு நடுவுல இருக்கிற சிரிபுரம் அப்படிங்கிற கிராமம். அந்த ஊர்ல சிவையா பார்வதி அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் இருந்தாங்க. சிவையா கள்ள கபடம் தெரியாத ஒரு மனுஷன். மனசுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. ஆனா பார்வதி தொலைநோக்கு பார்வை கொண்டவ, ரொம்ப புத்திசாலி. அவங்க குத்தகைக்கு எடுத்த ஒரு சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி நேரம் நல்லா இருட்டா இருக்கும்போது சிவையா ஒரு கையில மண்வெட்டியை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில ஏதோ ஒரு பைய நெஞ்சுக்கு அணைச்சாப்புல பிடிச்சுக்கிட்டு தயக்கத்தோட பயத்தோட சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு மெதுவா வந்து வீட்டோட கதவை தட்டுனா. பார்வதி, பார்வதி, தூங்கிட்டியா? மெதுவா வந்து கதவை தர, சத்தம் போடாத. அட, என்ன இவரு இந்த நடுராத்திரியில எதுக்காக வந்தாரு? வயல்ல தங்கலையா? என்னங்க, முகமெல்லாம் வேர்த்து கொட்டிருக்கு. ஏதாவது பேகிய பார்த்து பயந்துட்டீங்களா என்ன? இல்ல நாய்ங்க ஏதாவது துரத்திக்கிட்டே வந்துச்சா? எதுக்காக உடம்பெல்லாம் இப்படி வேறு வேலை நனைஞ்சு போயிருக்கு? உள்ள வாங்க. ஐயோ, கொஞ்சம் பொறுமையா பேசேண்டி. ஊருக்காரங்க காதுல விழுந்துட போகுது. இந்த ஜன்னலை எதுக்கு திறந்து வச்சிருக்க? இந்த விளக்கு ஏன் இவ்வளவு அதிகமா எரியுது? உடனே இந்த விளக்கோட வெளிச்சத்தை குறை. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? திடீர்னு ஜன்னலை சாத்த சொல்றீங்க, வெளிச்சத்தை குறைக்க சொல்றீங்க. ஆமா, அந்த பையில அப்படி என்ன இருக்கு? எதுக்காக நெஞ்சோட அணைச்சு வச்சிருக்கீங்க? இதுல சோளமோ கெவரோ இருக்குன்னு பார்க்காத பார்வதி. இது நமக்கான அதிர்ஷ்டம். அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இதனால நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. பைக்குள்ள என்ன இருக்குன்னு நீயே பாரு. சிவையா சத்தமே வராம மெதுவா அந்த பைய திறந்து காட்டினா. அதுல இருக்கிறத பார்த்து பார்வதி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஏன்னா அதுக்குள்ள இருந்தது ஏதோ சோளமோ கெவுரோ இல்ல, பளபளன்னு ஜொலிக்கிற பழைய காலத்து தங்க காசு. ஐயோ, என்னங்க இது? இவ்வளவு தங்க காசு ஏது உங்களுக்கு? வழியில யார் வீட்லயாவது புகுந்து திருடிக்கிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, எனக்கு உசுறு போற அளவுக்கு பயமா இருக்குங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க. எங்க இருந்து கிடைச்சது இது? அடியே வீணா போனவளே, திருடுற அளவுக்கு எனக்கு எங்க தைரியம் இருக்கு? இன்னைக்கு நம்ம வயல்ல அந்த கிழக்கு திசையில ஒரு புளிய மரம் இருக்கு. அங்க வரப்ப வெட்டுறதுக்காக பள்ளத்தை தோண்டும் போது என் மண்வெட்டியில டங்குன்னு ஏதோ பட்டுச்சு. என்னடா இதுன்னு குனிஞ்சு பார்த்தா உள்ளுக்குள்ள இது இருந்துச்சு. இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது பார்வதி. ஊருக்குள்ள யாருக்கும் குனிஞ்சு வணக்கம் வைக்க வேண்டியதில்ல. நாம இனி சந்தோஷமா வாழ போறோம். உண்மையிலேயே கடவுளோட கருணை தாங்க. இந்த தங்கத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் கூட ஏதாவது தப்பு நடக்குமோ அப்படின்னு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கான கோவிந்தன், அவன் ரொம்ப மோசமானவன். இந்த ஊர்ல யாருக்கிட்ட என்ன பணம் இருக்கு, என்னெல்லாம் சொத்து இருக்கு எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் பார்வையில இந்த புதையல் மட்டும் பட்டுச்சு, அவ்வளவுதான். ஏதாவது காரணத்தை சொல்லி இதுலயும் அவன் பங்கு கேட்டு வருவான். இந்த சொத்தை நம்ம எப்படி காப்பாத்த போறோமோ என்னவோ. அந்த கோவிந்தனுக்கு எப்படி தெரியும்? நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல போறதில்ல. நாளைக்கே ஒரு பெரிய மனுஷங்க எல்லாரையும் வர சொல்லி எனக்கு இந்த புதையல் கிடைச்சதை சொல்லி கொஞ்சம் கோவிலுக்கு தரேன்னு சொல்கிறேன். மிச்சத்தை நான் வச்சுக்கிறேன். அப்போ கோவிந்தனாலையும் எதுவும் செய்ய முடியாது. ஊருக்கு முன்னாடி எனக்கு நல்ல பேரும் கிடைக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, கடவுள் உங்களுக்கு போய் இந்த புதையலை கொடுத்தாரு பாருங்க. புதையலை கொடுத்தவரு கொஞ்சம் அறிவையும் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த புதையலை ஊர் பெரியவங்க கிட்ட காட்டினா இது ராஜா காலத்து சொத்து, உனக்கு கிடையாது, கோயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அதுக்கப்புறம் பங்கு போட்டு அவனுங்க எல்லாரும் எடுத்துப்பானுங்க. அதுக்கப்புறம் நீங்க நெத்தியில 3 நாமத்தை போட்டுக்கிட்டு தான் இங்க வரணும். சரி சரி, நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை. ஆனால் இந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாதா? இனியும் கஞ்சியும் காய்கறி சாம்பாரும் தான் சாப்பிடணுமா? நாளைக்கே பட்டணத்துக்கு போய் எனக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்குறேன். அப்படியே உனக்கு பட்டு புடவையும் கைக்கு தங்க வளையலும் இடுப்புக்கு ஒட்டியானமும் வாங்குறேன். ஊருக்குள்ள நாம பந்தாவா சுத்தலாம். போதும் போதும், கொஞ்சம் அமைதியா அந்த பாயில படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இப்பவே எல்லாத்தையும் பேசியாகணுமா? சிவையா புதையல் கிடைச்ச சந்தோஷத்துல சந்தோஷமா படுத்து தூங்குனா. ஆனா பார்வதிக்கு தூக்கம் வரல. அவ மனசுக்குள்ள ஒரு பயம்தான் இருந்துச்சு. ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் அப்பாவியாச்சே. நாளைக்கு புதையல் கிடைச்ச விஷயத்த சந்தோஷத்தினாலேயோ இல்ல ஆர்வத்தினாலேயோ வேற யாருக்கிட்டயாச்சும் சொன்னாலும் சொல்லுவாரு. அப்படி சொன்னா புதையலை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம திருடங்கிற முத்திரையை குத்தி என்னையும் என் வீட்டுக்காரையும் இந்த ஊர்க்காரங்க உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே. இப்போ என்ன பண்றது? வீட்டுல சுட்ட அதிரசமும் வடையும் அப்படியே இருக்கு. பின்னாடி முயலை பிடிக்க வச்சிருந்த கூண்டும் ஒரு மீன் வலையும் இருக்கு. அதை வச்சு ஒரு நாடகம் ஆடணும்.
விடிய காலையில பார்வதி ரொம்ப சீக்கிரமா எழுந்திருச்சு வீட்டுல சுட்ட அதிரசத்தை ஒரு கூடையில போட்டுக்கிட்டு வலையில இருந்த ஒரு மீனையும் அப்படியே முயல பிடிக்கிற அந்த கூண்டையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவ வேகமா ஆத்தங்கரைக்கு போனா. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா திரும்பி வந்து புருஷனை எழுப்புனா. ஏங்க எழுந்துறீங்க, விடிஞ்சிருச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நேத்து ராத்திரி சரியான காத்து மழை வந்துச்சுங்க. வயல்ல வரப்பு வெட்டி விட்டீங்களா இல்லையான்னு தெரியல. புதையல் கிடைச்சதுன்னு சும்மா படுத்து தூங்காதீங்க. என்னது மழை வந்துடுச்சா? சரி வா போய் பார்க்கலாம். ஆனா அந்த பழைய வரப்பை வெட்டி விட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். 2 பேரும் காலையிலேயே வயலுக்கு கிளம்புனாங்க. வழியில ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு. சிவையா அந்த வேப்ப மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். பார்வதி, அந்த மரத்துக்கு கீழே என்னன்னு பாரு. அது பார்க்க அதிரசம் மாதிரி தானே இருக்கு. ஆனா வேப்ப மரத்துக்கு கீழே அதிரசம் விழுந்திருக்கு. அது எப்படி சாத்தியம்? என்னங்க, நேத்து அந்த அளவுக்கு தூங்கிட்டீங்களா? நேத்து பெஞ்ச மழையில ஆகாயத்துல இருந்து அதிரசம் கொட்டுச்சே, தெரியாதா? ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி திடீர்னு அதிரச மழை பெய்யுறது சாதாரணம் தானே. நான் காலையிலேயே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனாலும் நிறைய விழுந்து கிடக்கு பாருங்க. நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போலாம். அதிரச மழையா? என் பாட்டம் போட்ட காலத்துல இருந்து இப்படிப்பட்ட மழையை கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி கூடமா நடக்கும்? என்னமோ அதிரசம்தான். சாப்பிட்டு பார்த்தா இனிப்பா இருக்கே. சரி, 2 எடுத்து வச்சுக்கிறேன். 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கிருந்த வயலுக்கு போனாங்க. அங்க பார்வதி ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த முயல பிடிக்கிற கூண்டு இருந்துச்சு. பார்வதி, அங்க பாத்தியா? நேத்து பெஞ்ச மழையில முயல் அந்த கூண்டுல மாட்டி இருக்கு போல. பண்டிகை தான், இன்னைக்கு முயல் கறி சாப்பிடலாம். சிவையா உடனே போய் அந்த கூண்டை எடுத்து திறந்து பார்த்தப்போ அதுல ஒரு பெரிய மீனு தான் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, முயலை பிடிக்க வச்ச கூண்டுல எப்படி மீன் வந்து மாட்டுச்சு? மீன் தண்ணியில வாழறது, தரையில வச்ச கூண்டுல எப்படி வந்து மாட்டுச்சு? உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. நேத்து என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? வெறும் அதிரசமான மட்டும் இல்ல, மீன் மழையும் தான் பேஞ்சுது. அந்த மழையில பேஞ்ச ஒரு மீன் ஒண்ணு இந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு போல தெரியுது. இதுல என்ன அதிசயம் இருக்கு? எடுத்து பையில போடுங்க, மதியம் சமைச்சு சாப்பிடலாம். முதல்ல அதிரச மழை, இப்போ மீன் மழை. நேத்து எனக்கு புதையல் கிடைச்சது உண்மைதான். ஆனா இதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. எனக்கு மனநிலை எதனா பாதிச்சிருக்கா? என்னங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு? இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். வாங்க வாங்க, யாரும் வரதுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிவையா ரொம்ப குழப்பத்தோட ஊருக்குள்ள போனான். அங்க ஊரோட தலைவரான தர்மையா, கோவிந்த, அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் உட்காந்து ஏதோ கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சிவையா, இன்னைக்கு வயலுக்கு போகாம இங்க வந்திருக்க? இந்த நேரத்துல விவசாயம் பண்ணாம வெட்டி பேச்சு பேச போறியா? ஐயா, நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளுக்கு என் மேல கருணை வந்துடுச்சு. நான் தான் இந்த ஊர்லயே பணக்காரன். ஏய், என்ன சிவையா, ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க? வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு தெரியல. இவன் எல்லார விட பணக்காரனாமா. என்னடா பைத்தியம், உனக்கு பிடிச்சிருக்கா? என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நீங்களாம் இப்படி பேச மாட்டீங்க ஐயா. நேற்று புளிய மரத்துக்கு கீழே வரப்பு வெட்டும் போது எனக்கு புதையல் கிடைச்சது. அதில் சொக்க தங்க காசு இருக்கு. என்னது புதையலா? அதுலயும் தங்க காசு இருக்கா? டே சீனு, அவனை புடிடா. மகாராஜாவுக்கு சேர வேண்டிய சொத்தை இவன் வீட்டுக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வாங்க, உடனே அவன் வீட்டுக்கு போலாம். ஊர் தலைவரான தர்மையா, கோவிந்து, அப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து சிவையா கூட அவன் வீட்டுக்கு வந்தாங்க. ஏ பார்வதி, எங்க இருக்க? உன் புருஷனுக்கு கிடைச்ச புதையல ஒளிச்சு வச்சிருக்கியா? ராஜாவுக்கு சேர வேண்டிய சொத்தை மறைச்சி வச்சா தண்டனை கிடைக்கும். ஐயா, தலைவர் ஐயா, நீங்க தர்ம பிரபு. என் புருஷன் மனநல பாதிக்கப்பட்டு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு நம்பி என் வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்களே. எங்க வீட்டுல குடிக்க கூழு கூட இல்லைங்க ஐயா. என்ன பொய் சொல்றியா? இவன் ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடி உண்மையா சொல்லிட்டான். அவனுக்கு புதையல் கிடைச்சதாமே. எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சது? அந்த புதையலை மறைச்சி வைக்காம இப்பவே எங்க கிட்ட கொடு. ஐயா, உண்மையாவே புதையல் கிடைச்சது. நேற்று வயல்ல பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கதான் எனக்கு புதையல் கிடைச்சது. ஆனா உன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றாளே. அதெல்லாம் இருக்கட்டும், புதையல் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு? அது வந்துங்க ஐயா,
நான் புதையல கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் வயலுக்கு போகும்போது அதிரசம் மழை பெழிஞ்சு வேப்ப மரத்துக்கு கீழே நிறைய கொட்டி கிடந்துச்சு. என்னது, அதிரசம் மழையா? ஆகாயத்துல இருந்து அதிரசம் எப்படி விழும்? அட, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் வயலுக்கு போகிற வழியில் முயலை பிடிக்க வச்ச கூண்டில் மீன் வந்து மாட்டிக்கிச்சு. அதான் அதிரச மழையோட மீன் மழையும் பொழிஞ்சதில்ல, அதில் தான் மீன் வந்து மாட்டியிருக்கு. கூட என் பொண்டாட்டி இருந்தா கேளுங்க. டே வீணா போனவனே, தண்ணியில் இருக்கிற மீன் வந்து முயலை பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற கூண்டுக்குள்ளே எப்படிடா மாட்டோம்? அதிரச மழையா மீன் மழையாமா? டேய், உண்மையாவே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இதுதாங்க ஐயா எங்க வீட்டுல நடக்குது. 2-3 நாளா அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுங்க ஐயா. இப்படிதான் மீன் மழை பெஞ்சது, அதிரச மழை பெஞ்சது, வயல்ல புதையல் கிடைச்சதுன்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டே திரியிறாரு. அவரு பேச்ச நம்பி எங்களை ஏதோ செஞ்சிடாதீங்க ஐயா. ஐயையோ, இவனுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு போல. தண்ணியில் இருக்கிற மீன் தரையில் இருக்கிற முயல் கூண்டில் மாட்டுதுன்னு சொல்கிறான், அதிரச மழை பெய்யுதுன்னு சொல்கிறான். அப்போ தங்கம் கிடைச்சதுன்னு சொன்னதும் பொய் தானா? சை, வீணா போனவனே, இவ்வளோ நேரமா எங்களை பதட்டப்படுத்திட்டியாடா. புதையல் கிடைச்சிருக்குன்னு நம்பி நானும் வந்தேன் பாரு. என்னையெல்லாம் என்ன பண்ணுறது? வீணா போனவனே, வாங்கடா போகலாம். அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே சிவையாவை திட்டிக்கிட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா பாவம் சிவையாவுக்கு தான் ஒண்ணுமே புரியல. பார்வதி, அவங்கெல்லாம் எதுக்கு என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு போகிறாங்க? நான் எந்த பொய்யும் சொல்லலையே. அதிரச மழை, மீன் மழை, புதையல் கிடைச்சதுன்னு எல்லாமே உண்மைதானே சொன்னேன். உண்மைதாங்க, நீங்க சொன்னதுல ஒண்ணு உண்மை. புதையல் கிடைச்சது, ஆனா அதிரச மழை பெஞ்சது, மீன் மழை பெஞ்சது, அந்த முயல் பிடிக்க வச்சிருந்த கூண்டுல மீன் மாட்டிக்கிட்டது, இது எல்லாமே நானா நடத்தின நாடகம். உங்களை நம்ப வைக்கிறதுக்காக. புதையல் கிடைச்ச விஷயத்த வெளியில போய் சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத கண்ணார பாத்தீங்கல்ல. அதனாலதான் உங்களை பைத்தியமாக்கி அந்த புதையலை காப்பாத்துறதுக்காக நான் ஆடின நாடகம் தாங்க இது. அடிப்பாவி, நீ புத்திசாலி தான். என்னதான் என்ன பைத்தியமா மாத்தினாலும் கூட நம்ம புதையலுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ காப்பாத்திட்ட. இதை மட்டும் நீ செய்யாம இருந்திருந்தா, நான் போய் எல்லார்கிட்டையும் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் வந்து எனக்கு கிடைச்ச புதையலை பிடுங்கி அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எப்படியோ உன் புண்ணியத்துல அந்த புதையல் தப்பிச்சது. அதுக்கு தாங்க சொல்லுவாங்க, ரகசியம் எப்பவுமே ரகசியமாவே இருக்கணும். அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அதை வெளியில போய் சொன்னா அந்த அதிர்ஷ்டம் வந்த வழியே அப்படியே போயிடுங்க. அப்படி பேசிக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. அன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தாங்க. அந்த தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா வித்து கிடைக்கிற பணத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற யாருக்குமே சந்தேகம் வராம எல்லாம் ஒளிச்சு செய்யற மாதிரி தான் செஞ்சாங்க. அப்படி பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்தினால புதையலும் தப்பிச்சுது. அது ராமச்சந்திராபுரம் அப்படிங்கிற ஊரு. அறுவடை எல்லாம் முடிஞ்சு நெல் எல்லாத்தையும் வயல்ல போட்டு வச்சிருந்தாங்க. பக்கத்து ஒரு வியாபாரியான ரங்கையா அவனுடைய வேலைக்கார சத்யா கூட வந்து வீரையாவோட விளைச்சல பாத்துக்கிட்டு இருந்தான். வீரையா அப்பாவியா கைய கட்டி நின்னுக்கிட்டு இருந்தான். ரங்கையா தராசுல அந்த தானிய மூட்டைய எடை போட்டுக்கிட்டு இருந்தான். என்னப்பா வீரையா, இந்த தடவை விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு போலையே. ஆனா என்ன பிரயோஜனம்? தவிடு அதிகமா இருக்கு, அரிசி கம்மியா இருக்கு. அதனால விலை கம்மியா தான் கிடைக்கும். ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. ராவும் பகலும் கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சலுங்க நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா பாருங்க. சீச்சி, இதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கு. இது காயறதுக்கே பல நாள் ஆகும் போல தெரியுது. வேணும்னா பழகின பழக்கத்துக்காக ஒரு மூட்டைக்கு 5 ரூபாய் கொடுக்கறேன். டேய், சீக்கிரமா இது எல்லாத்தையும் எடை போடு. சரிங்க ஐயா. ஐயா, அந்த கல் கொஞ்சம் பெருசா இருக்குங்களே. போன வருஷம் வேற கல்லில் கொண்டு வந்தீங்க. என்னடா, என் மேலேயே சந்தேகமா? அந்த கல்லில் அரசாங்கத்தோட முத்திரை இருக்கு பாரு. கல் கரையாம இருக்கணும்ல, அதுக்கு தான் கொஞ்சம் சாயம் பூசியிருக்கேன். அதான் பெருசா தெரியுது. உனக்கு விருப்பம் இருந்தா கொடு, இல்லைனா விடு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஐயோ ஐயா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீங்க எடை போட்டு எடுத்துக்கிட்டு போங்க. எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு பணத்தோட தேவை அதிகமா இருக்கு. வீரையோட வயல்ல விளைஞ்ச எல்லா விளைச்சலையுமே எடை போட்டு மூட்டை கட்டி வச்சாச்சு. வீரைய எதிர்பார்த்ததை விட 10 மூட்டை கம்மியா தான் இருந்துச்சு. பாவம் வீரைய கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு போனான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணய்யா. கிருஷ்ணய்யா வீட்டுக்கு வந்து
திண்ணையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப லக்ஷ்மி குடிக்கிறதுக்கு தண்ணிய கொண்டு வந்தா. என்னங்க, ஏன் சோகமா இருக்கீங்க? வீரையண்ண அவருடைய விளைச்சல வித்துட்டாரா? நம்ம விளைச்சல எப்ப விற்க போறீங்க? வீரையாவோட விளைச்சல் வித்தாச்சு. ஆனா வீரையா ரொம்ப ஏமாந்துட்டான். அந்த ரங்கையா வீரையாவை அநியாயத்துக்கு ஏமாத்திட்டான். என்னங்க பண்ணா? விலை கம்மியா கொடுத்தானா? விலைய மட்டும் அவன் குறைக்கல, எடையையும் குறைச்சிருக்கான்னு தோணுது. அவன் இந்த தடவை கொண்டு வந்த எடைக்கல்லு பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் எடை கூட தான். வீரையாவோட விளைச்சல்ல 10 மூட்டை எடை கம்மியாயிடுச்சு. ஏழைங்களோட கஷ்டத்தை எதுக்கு தான் இப்படி கொள்ளையடிக்கிறாங்களோ? ஐயோ பாவம், உங்களால எதுவும் கேட்க முடியலையா? கேட்டா சும்மா விடுவானா? அது அரசாங்க முத்திரை இருக்கிற கல்லுன்னு சொல்றான். அவன்கிட்ட பணமும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. அதை வச்சுதான் அவன் வீரையாவை ஏமாத்திட்டான். ஆனா என்ன அவனால ஏமாத்த முடியாது? நாளைக்கு என்கிட்ட வருவான் இல்ல, அவனுக்கு நான் பாடத்தை கத்து கொடுக்கறேன். என்ன பண்ண போறீங்க? சண்டை போட போறீங்களா? வேண்டாங்க, அவங்க பட்டணத்து ஆளுங்க. சண்டை போட மாட்டான் லக்ஷ்மி. சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியாது. அந்த ரங்கையாவுக்கு பணத்தாசை அதிகம் இல்லையா? அதை வச்சே அவனை மடக்கலான்னு இருக்கேன். நீ ஒன்று பண்ணு, எங்க தாத்தா காலத்து தராசு வீட்டில் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொண்டு வா. அப்படியே கொஞ்சம் சில்லறை காசையும் எடுத்து வையே. அடுத்த நாள் காலையில கிருஷ்ணா அவனுடைய விளைச்சலுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ ரங்கையா சத்யா 2 பேருமே அங்க வந்தாங்க. என்ன கிருஷ்ணய்யா, தயாரா இருக்கியா? வீரையாவோட விளைச்சலை விட உன்னோட விளைச்சல் நல்லா இருக்கு. ஆனாலும் மூட்டைக்கு 5 ரூபாய் தான் தருவேன், மேலே கிடைக்காது. ஏதோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்க போறாங்க ஐயா. ஆனா ஒரு சின்ன கோரிக்கை இருக்கு. என்ன அது? பணம் இப்பவே வேணுமா? நான் சாயந்தரமா கொடுக்கறேன். பணத்தை நீங்க சாயந்தரம் கொடுத்தாலே போதுங்க ஐயா. ஆனா எடை போடும்போது மட்டும் நியாயமா போடணும். நீங்க வச்சிருக்கிற கல்லு மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. டேய், என்ன திமிரா? என்னோட கல்லு மேல உனக்கு சந்தேகமா? இது பட்டணத்துல அரசாங்க முத்திரை போட்டு கொண்டு வந்தது, வேணும்னா பாரு. ஐயோ, கோவப்படாதீங்க ஐயா. நான் உங்களை அவமானப்படுத்த சொல்லல. மனசுல சந்தேகம் இருந்தா அதை தீர்த்துக்கிறது நல்லது இல்லைங்களா? நாம ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம். ஒப்பந்தமா? என்ன ஒப்பந்தம்? வர வர நாக்கு ரொம்ப நீளுது போலையே. உங்க கல்லோட இடம் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா விளைஞ்ச விளைச்சல் மொத்தத்தையும் இலவசமா கொடுக்கறேன். 1 ரூபா கூட வேண்டாம். இலவசமாவா? இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் எடக்கல்லோட எடை அதிகம்னு இவனுக்கு தெரியாதில்ல, பாவம். சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எடக்கல்லோட எடை தப்புன்னு நிரூபணமானா? தப்புன்னு நிரூபணமாச்சுன்னா நீங்க மூட்டைக்கு 10 ரூபாய் கொடுக்கணும். அதாவது 2 மடங்கு அதிகம். அதோட வீரையாவுக்கான நஷ்ட ஈடையும் கொடுக்கணும். ஒத்துக்கிறீங்களா? சரிடா, சரி, ஒத்துக்கிறேன். இப்ப கல்லை எப்படி சோதிச்சு பாப்ப? இன்னொரு கல்லு கொண்டு வரியா? வேற கல்லு வேண்டாங்க ஐயா. உங்க கல்லோட எடைக்கு ஏத்த பொருள் என்கிட்ட இருக்கு. அதை போட்டு எடை பார்க்கலாம். என்ன அது? பணங்க ஐயா, சில்லறை காசு. என்ன, பணமா? ஆமாங்க ஐயா, நீங்க வியாபாரியாச்சே, உங்ககிட்ட கணக்குப்படி தானே பணம் இருக்கும். 10 கிலோ எடை இருக்கிற வெள்ளிக்காசை கொண்டு வந்து ஒரு பக்கமா வைங்க, இன்னொரு பக்கத்துல அந்த எடைக்கல்ல வைங்க. ரெண்டுமே சமமா இருந்தா நீங்க ஜெயிச்சா மாதிரி. ஒருவேளை உங்க கல்லு எடை கூடனா நீங்க தோத்துடுவீங்க. ரங்கையா இப்போ இக்கட்டுல மாட்டிக்கிட்டான். ஆனா வெளியில மட்டும் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சான். அப்ப நான் 10 கிலோ சில்லறை காசை வச்சா அந்த கல்லு கீழே இறங்கிடும். அப்புறம் கிருஷ்ணய்யா பணத்தை விட கல்லோட எடை அதிகம் அப்படின்னு சொல்லிடுவானே. இதுல இருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ சத்யா ரகசியமா, ஐயா, இது ஆபத்துங்க ஐயா. கல்லோட எடை கூட இருக்கு, மாட்டிப்போம். நீ சும்மா இருடா, நான் பார்த்துக்கறேன். சரி கிருஷ்ணய்யா, என்கிட்ட ஒரு 1000 வெள்ளிக்காசு இருக்கு. அதோட எடை எப்படியும் 10 கிலோ இருக்கும். நான் எடை போட்டு காமிக்கிறேன். ஊரோட தலைவரான தர்மையா அப்புறம் மத்த விவசாயிங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி தராசு இருந்துச்சு. ஐயா, நீங்க தான் இப்ப நடுவரா இருக்கீங்க. ரங்கையா அவர்கிட்ட இருக்கிற 1000 வெள்ளிக்காசை எண்ணி ஒரு மூட்டையில கட்டி வச்சிருக்காரு. அது சரியா 10 கிலோ இருக்கான். இதோ இதுல சரியா 1000 வெள்ளிக்காசு இருக்கு. அத ஒரு பக்கம் தராசுல வைங்க. அவர்கிட்ட இருக்கிற கல்லை கொண்டு வந்து இன்னொரு பக்கம் வைங்க.
சத்யா ஒரு தயக்கத்தோடவே கல்ல கொண்டு வந்து தராசுல வச்சான். எல்லாருமே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது தராசுல கல்லு வச்சிருந்த பகுதி கீழே இறங்கிடுச்சு. அதோட முள்ளு கீழே வந்துச்சு. காசு இருக்கிற பகுதி மேல இருக்கு. அதாவது கல்லோட எடை கூடுதலா இருந்துச்சு. பாத்தீங்களா ஐயா, கல்லு கீழே போயிடுச்சு, பணம் மேலே ஏறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல என்ன இருக்கு? என்னுடைய கல்லோட எடை சரியா தான் இருக்கு. உன்னோட காசு தேஞ்சு போயிருக்கலாம், அதனால எடை குறைஞ்சி மேலே போயிருக்கும். காசு தேஞ்சு போகலங்க ஐயா, காசு சரியா தான் இருக்கு. ஆனா உங்க கல்லு தான் எடை கூடுதலா இருக்கு. நீங்களே பாத்தீங்க தானே ஐயா, இந்த கல்லு எடை கீழே போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கல்லை வச்சு எல்லாத்தையும் எப்படி இவர் எடை போட்டு வாங்குவாரு? அதானே, எடைக்கல்லுக்கு சரிசமமா இருக்கிற காசை வச்சும் இந்த கல்லு கீழே போகுது அப்படின்னா இந்த கல்லுல ஏதோ தப்பு இருக்கு. என்ன ரங்கையா, கூடுதலா இருக்கிற எடைக்கல்லை வச்சு எங்க ஊர் விவசாயிங்களை ஏமாத்த பாக்குறியா? எதுக்குங்க ஏழைங்க வயித்துல அடிக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, காத்து இந்த பக்கமா வீசினதால தராசு பொய் சொல்லி இருக்கு. தராசு பொய் சொல்லலங்க ஐயா, நீங்க தான் பொய் சொல்றீங்க. வேணும்னா நான் நிரூபிக்கட்டுமா? உங்க எடைக்கல்லு எடை அதிகம்னு என் தாத்தா காலத்துல பயன்படுத்தின எடைக்கல்லு என்கிட்ட இருக்கு. கிருஷ்ணய்யா லக்ஷ்மியை கூப்பிட்டதும் லக்ஷ்மி வீட்ல இருக்கிற ஒரு பழைய எடைக்கல்ல கொண்டு வந்தான். அந்த எடைக்கல்ல ஒரு பக்கத்துல வச்சு பணமூட்டையை இன்னொரு பக்கத்துல வச்சப்போ ஆச்சரியம். அது என்னன்னா ரெண்டுமே இப்போ சமமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா, இதுதான் எடைக்கல்லு. எடைக்கல்லு பணத்தோட எடைக்கு சரியா இருக்கு. ஆனா உங்க எடைக்கல்லு கீழே தானே இறங்குச்சு. அப்படின்னா இத்தனை நாளா எங்க எல்லாரையும் நீங்க ஏமாத்தி இருக்கீங்க. டே திருட்டு பயலு, அப்படின்னா இத்தனை நாளா நீ என்னை ஏமாத்துனியா? ரங்கையோட வண்டவாளம் தண்டவாளம் எரிச்சு ஊஜனுங்க எல்லாரும் அவனை பார்த்து கோவமா இருந்தாங்க. அப்ப தர்மையா ரொம்ப கோவமா, என்ன ரங்கையா, ஏழைங்களை ஏமாத்த பார்த்தல்ல, அதுக்கு தான் தோத்து போய் நிக்கிற. இப்ப பந்தயத்துல நீ தோத்துட்ட. இப்போ கிருஷ்ணய்யாவோட நெல் மூட்டைகளை நீ மூட்டைக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கணும். அப்புறம் வீரையா மற்ற விவசாயிங்களை எந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கியோ அவங்க எல்லாருக்கும் நீ நஷ்ட ஈட கொடுக்கணும். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ தப்பான வழியில போயிட்டேன். அந்த நஷ்ட ஈட நான் எல்லாருக்குமே கொடுக்கறேன். ரங்கையா, ஒரு ஏழை விவசாயியோட வயிற்றுல அடிக்க பார்க்காதீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இனியாவது நேர்மையா இருங்க. ரங்கையா அவன் தப்பு பண்ணதுக்கு அவன் கிட்ட இருக்கிற பணத்தை ஊர் மக்களுக்கு நஷ்ட ஈடா கொடுத்தான். கிருஷ்ணய்யாவோட விளைச்சலுக்கு 2 மடங்கு அதிகமா விலை கொடுத்து ஊஜனுங்க முன்னாடி தலையை குடிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். அன்னைக்கு சாயந்தர நேரம் கிருஷ்ணய்யா, வீரையா, லக்ஷ்மி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப வீரையா கிருஷ்ணய்யாவோட கைய பிடிச்சி அழுதுகிட்டே, கிருஷ்ணய்யா, நீ மட்டும் இல்லைன்னா நான் நடுத்தெருவுக்கு வந்திருப்பேன். உன்னோட புத்திசாலித்தனம் தான் இன்னைக்கு என்னை காப்பாத்தி இருக்கு. நான் எதுவும் இதில் பெருசா பண்ணல வீரையா. தப்பு நடக்கும்போது வேடிக்கை பார்க்கக்கூடாது, அதை தட்டி கேட்கணும். அப்பதான் தப்பு செய்கிறவனுக்கு பயம் வரும். ரங்கையாவுக்கு பணத்து மேல அதிக ஆசை இருந்ததால தான் அவன் இன்னைக்கு தோத்து போயிட்டான். என் புருஷன் ரொம்ப புத்திசாலி. விவசாயிங்களுக்கு விவசாயம் செய்யறது மட்டும் பத்தாது, கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தாதான் யாரும் நம்மள ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. அன்னையில இருந்து அந்த ஊர்ல எந்த ஒரு வியாபாரி விவசாயிய ஏமாத்த முயற்சி பண்ணவே இல்லை. ஏன்னா ஏமாத்த முயற்சி பண்ண என்ன நடக்கும்னு அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆபத்து வரும்போது புத்திசாலித்தனமா அதுல இருந்து தப்பிச்சுக்கணும். நேர்மை, கொஞ்சம் அறிவு இருந்தா போதும், எது வேணும்னாலும் நம்மளால செய்ய முடியும்.